अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் அவருடைய பிராட்டிமார்களை குறித்தும் சுதர்சனாழ்வானை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய நெருங்கிய அடியவனான கருடாழ்வானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்று 50 ஸ்லோகங்கள் கொண்டதான கருட பஞ்சாசத் என்கிற ஸ்லோகம். அந்த ஸ்தோத்திரம் அதை நாம் அனுபவித்து முடித்தோம். கருட பஞ்சாசத்தில் 52 ஸ்லோகங்கள், அதாவது 51 ஸ்லோகங்கள், கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி ஸ்லோகம் ஆக 52 ஸ்லோகங்கள் அமைந்திருந்தன. அவற்றை நாம் சுருக்கமாக அனுபவித்து முடித்தோம். கருடனை பற்றி அவர் அருளி செய்திருக்கிற மற்றொரு ஸ்தோத்திரம் கருட தண்டகம் என்பது. தண்டகம் என்கிறது ஒரு தனியான ஒரு வகையான பாவினம். அது பாவினம் என்னால் என்ன, பாக்கள். தமிழிலே வெண்பா, ஆசிரியப்பா என்றெல்லாம் அந்த பாக்களை சொல்லுவது போல சம்ஸ்கிருதத்திலேயும் அந்த பாக்களை சொல்லுகிறதுக்கு இலக்கணங்கள் உண்டு. அதில் இது தண்டகம் என்கிறது ஒரு வகையான பாவினம். இது அதாவது ஸ்லோகம் என்று சொல்லுகிற பொழுது ஓரொரு ஸ்லோகத்திற்கும் 4 அடிகள் இருக்கும், 4 பாதங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு பாதத்திற்கு குறைந்தபட்சம் 8 எழுத்து இருந்தால் 4 8 32 எழுத்துக்கள் கொண்டது ஒரு ஸ்லோகமாக ஆகும். இதுதான் கணக்கு. சாதாரணமாக எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் அனுஷ்டுப் என்று சொல்லுவார்கள் இந்த விருத்தத்தை. அதான் சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள். இப்போ சகசிரநாமத்திலே நாம் எடுத்து பார்த்தோமானால் 4 எழுத்துக்கள், அதாவது 4 பாதங்கள் கொண்டதாய் 8 எழுத்துக்கள் கொண்டதாய்த்தான் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கும். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்று பார்க்கிற பொழுது அது இப்போ விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபுருத் பாவோ பூதாத்மா பரமாத்மனா என்று இப்போ அது இந்த ஒரு பரமாத்மாச்சான்னு சொல்கிற பொழுது இது 32 எழுத்து. ஒரு பாதத்திற்கு 8 எழுத்து, 4 பாதத்திற்கு 32 எழுத்து. இப்படி ஒரு பாதத்திற்கு 8 எழுத்திலிருந்து ஆரம்பித்து 26 எழுத்துக்கள் வரை உண்டு. 26 எழுத்துக்கள் என்கிறது தான் மிக அதிகமான, ஒரு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான எழுத்துக்கள் என்று பார்க்கிற பொழுது 26 எழுத்துக்கள் இருக்கலாம். அது சர்க்கரா விருத்தம் என்று நினைக்கிறேன். 26 எழுத்து, ஒரு பாதத்திற்கு 26 எழுத்து. அந்த மாதிரி 4 பாதம் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இருக்கிற இதற்கு அதுக்கெல்லாம் சந்தஸ் அல்லது விருத்தம் என்று பெயர் சொல்லிவிடலாம். இதற்கு இன்னென்ன விருத்தம், அனுஷ்ட விருத்தத்திலேருந்து ஆரம்பித்து 28 எழுத்து இருந்தால் இப்படிப்பட்ட விருத்தம், 11 எழுத்து இருந்தால் இன்னும் விருத்தம் என்று இப்படி சொல்லி கொண்டு போவார்கள். இந்த 26 எழுத்துக்கு மேலே 20 ஒரு பாதத்திற்கு, அதாவது அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரிக்கு என்று வைத்துக்கொள்ளுங்கள், அந்த ஒரு அடிக்கு 27 அல்லது அதற்கு மேலே 27னா அதுக்கு மேலேனா அதாவது 3 எழுத்துக்கள் அதிகமாக இருக்கணும். அதாவது 27 30 33 36 என்று இப்படி எழுத்துக்கள் இருந்தால் அப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திரத்திற்கு தண்டகம் என்று பெயர். அதுவும் ஸ்லோகம்தான், ஆனால் அதை தண்டகம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த தண்டகத்திற்கு ஒரு தனியான இலக்கணம் ஒன்று உண்டு. என்ன இலக்கணம் என்று நாம் பார்த்தோமானால் அதில்
27 எழுத்து என்னால் அது 3, அதாவது 3 எழுத்துக்கள் கொண்ட ஒரு கணம். அந்த மாதிரி 9 கணங்கள் கூடியதாக இருந்தால் 27 எழுத்து. 9 3 27. அது இன்னும் ஒரு 3 எழுத்து சேர்த்தா அப்போ 10 கணம் ஆகிடும். 11 கணம். இந்த தண்டகம் என்கிறது இன்னும் அதான் அந்த மாதிரி இருந்தால் தண்டகம். ஆனால் வேதாந்த தேசிகன் கருட தண்டகம் என்கிற ஸ்தோத்திரத்தை 12 கணங்கள் கொண்டதான, அதாவது ஒரு அடிக்கு ஒரு பாதத்திற்கு 36 எழுத்துக்கள் 36 எழுத்துக்கள் கொண்டதாக அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் அருளி செய்திருக்கிறார். இதுதான் தண்டகம். அதாவது இதில் 3 எழுத்துக்கள் 36ன்னா அப்போ 12 3 30 இருக்க வேண்டும். அது இந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். இதில் மொத்தம் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒவ்வொரு பாதத்திலேயும் அப்படி கொண்டு வருகிற பொழுதோ 36 கணங்கள் இருக்கணும். ஒவ்வொரு பாதத்திலேயும் 36 கணங்கள் இருந்தால் அது ஒரு விதமான தண்டகம். அது அப்போ ஒரு கணத்திற்கு 3 எழுத்துன்னா 36 கணங்களுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து? 108 எழுத்தாகிறது. ஆக இந்த கருட தண்டகம் என்கிறது ஒரே ஒரு ஸ்லோகம்தான் அது. ஆனால் அந்த ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பாதத்திற்கு 36 கணங்கள் கொண்டதாக, அதாவது 108 எழுத்துக்கள் கொண்டதாக அப்படி அமைத்து அதை சொல்லியிருக்கிறார். அதை தவிர இதில் இன்னும் கூட ஒரு சின்ன இலக்கண வரம்பு உண்டு. என்னவென்றால் அது நகனம் ரகணம் இவை இரண்டும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒவ்வொரு அடியிலும் தொடக்கத்தில் 2 கணங்கள் நகனங்களாக இருக்க வேண்டும். நகனம் என்னால் என்னன்னா, அந்த முதல் 3 எழுத்தும் லகுனா குறில் எழுத்தாக இருக்கணும். முதல் 3 எழுத்து குறிலாக இருக்கணும். அந்த மாதிரி முதல் 3 எழுத்து, ரெண்டாவது 3 எழுத்து குறில் எழுத்துக்களை மட்டுமே கொண்டதாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வரக்கூடிய கணங்கள் மீதி 10 கணங்கள், முதல் 2 கணங்கள் போயிடுச்சுன்னா மீதி 10 கணங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் ரகணமாக இருக்க வேண்டும். ரகணம் என்னால் என்னென்னா, நடு எழுத்து மட்டும் குறிலாக இருக்கும். முதல் எழுத்து அந்த கணத்தில் மொத்தம் 3 எழுத்து இல்லையா, முதல்ல ஒரு குரு, அதாவது முதல்ல ஒரு நெடில், அப்புறம் ஒரு குறில், அப்புறம் ஒரு நெடில், இப்படி இருந்தால் அதுக்கு ரகணம் என்று பெயர். இப்படி வரம்போடு, இந்த வரம்புகளோடு இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதாவது முதல் 2 கணங்கள் நகனங்களாகவும் பின்னால் வரக்கூடிய அத்தனை கணங்களும் ரகணங்களாகவும் அமைத்து மொத்தம் 12 கணங்கள் கொண்டதான ஒரு ஸ்தோத்திரம். அதாவது 36 கணங்கள், அது 36 கணங்கள் 108 எழுத்து என்று இப்படி நாம் பார்க்கிறோம். இது விளக்கு. இதெல்லாம் ஆச்சாரியத்தில் போய் அடிபணிந்து குருமுகமாக கேட்டால்தான் இது இன்னும் நன்றாக புரியும். ஏன்னா நாம் இப்படியே சொல்கிறதுல அவ்வளவு தெளிவாக புரியலாம், புரியாமலும் போகலாம். ஆனால் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த கருட பகவான் வேதங்களாலே போற்றப்படுபவர், பகவானுக்கு வாகனமாக இருக்கிறவர், அவனுக்கு கொடியாகவும் இருக்கிறவர், அவருக்கு ருத்ரை சுகீர்த்தி என்று அவருக்கு பத்தினிமார்கள் உண்டு, நாகங்கள் அந்த பாம்புகளை எல்லாம் தனக்கு அணிகலன்களாக தரித்தவர், அமுதத்தை கவர்ந்து வந்தவர், பற்பல வீரச் செயல்களை புரிந்தவர் என்று அவருடைய பெருமைகளெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்திலே அப்படி விரிவாக சொல்லப்படுகிறது. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நாம் ஏற்கனவே அனுபவித்த கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்திலேயும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தண்டகத்திலே அமைத்து அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். இது தண்டகம் என்கிறது மிகவும் கடினமான நடை. அது சாதாரணமாக நம்முடைய சம்ஸ்கிருதத்திலேயே கூட பார்த்தால் தண்டகம் என்கிறது மிக குறைந்த அளவிலே தான் இருக்கும். மற்ற ஸ்தோத்திரங்கள், அதாவது விருத்தம், ஸ்ரக்தரா விருத்தம் என்று சொல்லக்கூடிய விருத்தங்கள் வரை நிறைய ஸ்லோகங்கள், நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கலாம். ஆனால் தண்டகம் என்கிறது மிக மிக குறைவான எண்ணிக்கையிலே தான் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிந்து பூர்வாச்சாரிய பரம்பரையிலே தண்டகம் வேதாந்த தேசிகன் அருளி செய்த தண்டகம் போல வேறு யாரும் தண்டகம் அருளி செய்ததாக கூட எனக்கு நினைவில்லை. அதாவது பூர்வாச்சாரிய பரம்பரை என்னால் நாதமுனிகள் தொடங்கி பின்னாலே மணவாள மாமுனிகள் ஈராக என்று நாம் பார்க்கிறோமே, அந்த முன்னோர் பரம்பரையிலே வேறு யாரும் தண்டகங்கள் அருளி செய்ததாக அடியேன் அறிந்திருக்கவில்லை. வேதாந்த தேசிகன் ஒருத்தர் மட்டுமே இந்த தண்டகம் அருளி, அவர் கத்தியம் அருளி செய்தார் என்று பார்த்தோம். மகாவீர வைபவம் என்கிற ஒரு நூல், அது கத்தியம் என்னால் உரைநடையிலே அமைந்தது, ரகுவீர கத்தியம் என்றும் வழங்கப்பெறுகிறது என்று சொன்னால், அது கூட முன்னாலே ஸ்ரீ ராமானுஜர் சரணாகதி கத்தியம்
ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்று 3 கத்தியங்களை அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்தோம். அதாவது கத்தியம் கூட ராமானுஜரும் அருளி செய்திருக்கிறார், தேசிகனும் அருளி செய்திருக்கிறார். ஆனால் அடியேனுக்கு தெரிந்த வரையிலே இந்த தண்டகம் என்கிறதை இவரை தவிர வேறு யாரும் அருளி செய்ததாக அடியேனுக்கு நினைவிலே இல்லை. அதாவது பூர்வாச்சாரிய பரம்பரையிலே பிற்காலத்திலே வந்தவர்கள் பல பேர் நிறைய தண்டகங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். இவர் கூட ஆதிசங்கர் அருளி செய்ததாக சியாமலா தண்டகம் என்று கூட ஒரு நூல் வழங்கப்படுகிறது என்று நினைவு. ஆனால் அந்த தண்டகம் என்கிறதும் கூட அவர் அருளி செய்ததானா என்ற, அதாவது ஆதிசங்கருடைய நூல் தானா என்பதிலே சில கருத்து வேற்றுமைகள் கூட உண்டு. அதற்காக சொல்லவில்லை. ஆனால் வேறு தண்டகங்கள் இருக்கின்றன. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அதிலேயும் பூர்வாச்சாரிய பரம்பரையிலே வந்தவர்களிலே தண்டகம் அருளி செய்தவர் இவர் ஒருவரே என்று அடியே நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கருட தண்டகத்திலே முதலிலே ஒரு சாதாரண ஸ்லோகம் இது. இது அனுஷ்டுப் என்கிற விருத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம்தான். இது முதல்ல ஒரு ஸ்லோகம் என்னென்னா கருடனை பற்றி சொல்லுகிறார் அவர். இது அனுஷ்டுப்னா ஒரு பாதத்திற்கு, அதாவது ஒரு அடிக்கு 8 எழுத்து, 4 8 32 எழுத்து. இது இந்த ஸ்லோகம் தண்டகம் அல்ல, இது அனுஷ்டுப் விருத்தத்திலே அமைந்தது தான். இது ஒரு முதல்ல தொடங்குகிற பொழுது கருடனை வணங்குவதற்காக சொன்ன ஒரு ஸ்லோகமாக கொள்ளலாம். நம பன்னகனத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. நம பன்னகனத்தாய, பன்னகனத்தாய நமஹா. பன்னகனத்தாயன்னா பன்னகம்னா பாம்புகள். அந்த பாம்புகளாலே சுற்றப்பட்டவர். சுற்றப்பட்டவர் என்னால் என்ன அர்த்தம்? ஆபரணங்களாக அவற்றை அணிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. கையிலே வளையங்களாக பாம்புகள் சுற்றி கொண்டிருக்கின்றன, கழுத்தில் ஹாரமாக பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறது, அறையில் அரைநானாக பாம்பு இருக்கிறது, கிரீட்டத்திலே பாம்பு இருக்கிறது என்று இதெல்லாம் ஆபரணமாக அவர் அணிந்திருக்கிறார் என்று நாம் கீழே கருட பஞ்சாசத்திலேயே பார்த்தோமோ இல்லையோ. அதை முதல்ல நினைக்கிற பன்னகனத்தாய என்று முதல்ல அதை சொன்னார். ரெண்டாவது வைகுண்டவசவர்த்தினே. வைகுண்டஹா என்று யாருக்கு பேர்? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பேர். அப்படிப்பட்ட வைகுண்ட வசவர்த்தினே, அவனுடைய வசத்திலே இருப்பவர். அந்த வைகுண்டனான எம்பெருமானுக்கு மிகவும் நெருங்கிய அடியவராக ஒரு ஸ்லோகத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா. அவனுக்கு எவ்வளவு அடிமைகளை செய்கிறார். இவர் தோழனாயிருக்கிறார், அவருக்கு வாகனமாயிருக்கிறார், அவனுக்கு கொடியாயிருக்கிறார், அவனுக்கு விசிறியாயிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயா என்று அவனுக்கு இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டதல்லவா. அதனால் வைகுண்ட வசவர்த்தினே, அந்த வைகுண்டனான எம்பெருமானுக்கு மிகவும் வசப்பட்டவராய் அவனுக்கு எத்தனையோ கைங்கரியங்களை செய்கிறார் கருடாழ்வான் என்று அவருடைய அந்த பெருமை சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொன்று என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. அதாவது ஸ்ருதி சிந்து என்னால் வேதங்களாகிற கடல். அந்த வேதங்களாகிற கடலிலிருந்து அமுதத்தை எடுக்கிறார் இவர். அந்த கடலிலிருந்து அமுதத்தை எடுத்தது மந்தரமலை, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த கருடாழ்வானை மந்தரமலை போன்றவர் அப்படின்னு சொல்கிறார். இதே விஷயம் கூட கருட பஞ்சாசத்திலே ஒரு ஸ்லோகத்திலே ஸ்லேடையாக வைத்து ஒரே பதம் மலையையும் குறிக்கும்படியாக கருடனையும் குறிக்கும்படியாக அது நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தில். இங்கே சுருக்கமாக சொல்கிறார், ஸ்ருதி சிந்து என்னால் வேதமாகிற கடல். அந்த வேதமாகிற கடலிலிருந்து சுதா அமிர்தத்தை எடுத்தார். ஆனால் இங்கே இவர் வேதமாகிற கடலில் அமிர்தத்தை எடுத்தார் என்கிறதும் இவருக்கு பொருந்தருது. ஏன்னா இவரும் போய் தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய தாயாருடைய அந்த பிணையை அடிமைத்தலையை நீக்கினார். அது ஒரு விஷயம் சொல்லலாம். இல்லைன்னா இந்த இடத்துல அமிர்தம் என்று சொல்கிறது நல்ல கல்விகள் வித்யைகள், அதுக்கெல்லாம் அதிபதி கருடன் தான். அதனால் அதையும் சொல்கிறதாக சொல்லலாம். அப்படி சிந்து சுதா உட்பாத அதை எடுப்பதில் மந்தராய மந்தரமலை போன்றவராய் இருப்பவர் கருடாழ்வான். ஆஹா, பார்க்கடலினின்றும் அமிர்தத்தை எடுப்பதில் மந்தரமலை போன்றவர் கருடாழ்வான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட கருத்மதே நமஹா, அப்படிப்பட்ட கருத்மதே உமக்கு கருடாழ்வானே உமக்கு நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகம் இது முதல் ஸ்லோகம். இது தண்டகம் அல்ல, இது வெறும் அனுஷ்டுப் ஸ்லோகம்தான். இதுக்கு அடுத்தபடியாக
ஒரே ஒரு ஸ்லோகம்தான் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு ஸ்லோகமானது 4 அடிகளை கொண்டதாக இருக்கிறது. ஓரொரு அடிகளிலேயும் 108 எழுத்துக்கள் கொண்டதாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நாம் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அடியைத்தான், அதாவது ஒரு பாதத்தைத்தான் நாம் அனுபவிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆஹா, ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒரு பாதமாக ஒரு 4-5 நிகழ்ச்சிகளில் இந்த ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவித்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ